எனக்கு ரொம்ப டெலிகேட்டான ஒரு டாபிக், அதை ரொம்ப நேரம் பேச முடியாது. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எனக்கு என்ன தலைப்பு, ஆன்மீகமா ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். உங்களை நீங்கள் வெளியே தேடாதீர்கள் அப்படின்னு. நாம என்ன பைத்தியமா வெளியே போய் தேட்டு வர்றதுக்கு? இது ரொம்ப ஹையஸ்ட் பிலாசபி. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டா உங்க அதிர்ஷ்டம், புரியலன்னா அது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். பாருங்க, ஒரு ஜென் குரு உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட ஒருத்தன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நீங்க தானே நாகசேன், உங்களை அரசர் கூட்டிட்டு வர சொன்னாரு, நீங்க தானே நாகசேன் அப்படின்னு கேட்டான். அவர் என்ன சொன்னார்னு சொல்லுமா? நானும் அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன், இதுவரை அவன் எனக்கு கிடைக்கவில்லை, நீ தேடிப்பார், கிடைத்தால் அவனை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. இதை புரிஞ்சுக்க முடியுமா? நீ ஒரு கவிதை சொல்லி புரியுதான்னு கேட்டல்லம்மா, எங்க இந்த கவிதையை புரிஞ்சுக்க பார்ப்போம். என்ன அர்த்தம் தெரியுங்களா? சார் என்ன சுகி சிவம்னு இப்ப சொல்றாங்க, நான் தான் சுகி சிவம். என்ன, எனக்கு முதல்ல ஆறுமுகம்னு பேர் வச்சாங்க, சதாசிவம்னு பேர் வச்சாங்க, அப்புறமா அப்பாவோட பேர் நம்மளோட இருக்கணும்னு சுகி சிவம்னு ஸ்கூல்ல மாத்தணும். அப்புறம் என்னமோ கலைமாமணி நாங்க சொல்வேந்தர் அப்படின்னாங்க. அப்புறம் பச்சை பச்சையா இன்னும் என்னெல்லாமோ பேர்லாம் வச்சிருக்காங்க. அது வேற, அவங்கவுங்க சௌகரியப்படி பச்சை பச்சையா நிறைய பேரெல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, சுகீசிவம்ங்கிற பேரும் உண்மை இல்ல, சதாசிவம்ங்கிற பேரும் உண்மை இல்ல, ஆறுமுகம்ங்கிற பேரும் உண்மை இல்ல. ஏன்னா அதுக்கு துரோகி இதுக்கு துரோகின்னு எவனவனோ வச்சது உண்மை இல்ல. ஆழமா ஆராய்ச்சி பார்த்தா என்னன்னா, நான் யாருன்னே எனக்கு தெரியாத ஒரு நிலை, அவ்வளவுதான், ஒரு எண்ணம், அவ்வளவுதான். ஆழமா ஆராய்ஞ்சா நான் ஒரு நபரே அல்ல. இது ஹையஸ்ட் பிலாசபி. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ நாகசேனனை தேடிப்பார், உனக்கு கிடைத்தால் என்னிடத்தில் கொடுத்து விட்டு போ. அப்ப என்ன அர்த்தம்? நானே என்ன கண்டுபிடிக்க முடியாது. நம்மால் எப்படி தெரியுங்களா, எல்லாமே அடுத்த ஆள்கிட்ட இருந்து வாங்கிக்கணும்னு பாக்குறான். எப்படி முடியும்? நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய, உங்களுக்காக ரமண மகரிஷியோ அரவிந்தரோ ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ இல்ல நீங்க கும்பிடுற எந்த சாமியாரோ உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. எனக்கு யார பத்தி கவலை கிடையாது. நீங்க யாரு அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணுமே ஒழிய, நீங்க கும்பிடுற எந்த ஒரு சாமியாரும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியாது. இந்த தைரியமே நமக்கு வரல, தெளிவே நமக்கு வரல. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ரமண மகரிஷி உட்கார்ந்து இருந்தார். ஒருத்தர் நேரா போய் காலில் விழுந்தான், பேசாம உட்கார்ந்து இருந்தார். அவர் அக்னாலஜியே பண்ண மாட்டார், விழுந்ததுக்கெல்லாம் அக்னாலஜி பண்ண மாட்டாரு. அவன் எந்திரிச்ச உடனே ரமணரை கேட்டான், இந்த நான் யாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குதாமே? ஆமா. அதுக்கு நான் யாருங்கிற கேள்விக்கு நீங்க விடை கண்டுபிடிச்சிட்டீங்களாமே? ஆமா. அப்ப நான் யார் அப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன். நான் யாருங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாமே, அப்ப நான் யாருங்கிறத எனக்கு சொல்லுங்களே அப்படின்னா. அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? முட்டாள், நான் யார் என்றுதான் கண்டுபிடித்தேனே ஒழிய நீ யார் என்பதை கண்டுபிடிப்பது என்னுடைய வேலை இல்லை. இன்னைக்கு எத்தனை குரு அப்படி சொல்லுவான்? இப்ப சொல்லிட்டு போட்டுமா, நான் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு யாராவது விடை சொல்ல தொடங்கினால் அவர் குருவே அல்ல, அவர் உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குகிறார் என்பது பொருள். ஏன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது, நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் யாருங்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லி தரேன்னு யாராவது ஒரு குரு வந்தா அவர் குருவே இல்லை, அவர் உங்க வாழ்க்கையை நாசமாக்குறாரு, உங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாவே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுறாரு. நீங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான சங்கமே அப்படின்னானு. அது எங்க இருக்குங்கிறதே தெரியாது. நம்ம கதைகள்ல ஒண்ணு சொல்லுவான், புனுகு பூனைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த புனுகு பூனைக்கு ஒரு ஸ்டேஜ்ல பைத்தியம் பிடிக்கும். என்ன பைத்தியம் பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வந்த உடனே அது அதுங்க இல்ல அதுவா, அந்த இடத்துல இருக்குதா, இந்த இடத்துல இருக்குதா, இந்த இடத்துல இருக்குதா அப்படின்னு அந்த புனுகு பூனை தேடி 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 பைத்தியம் முடிச்ச மாதிரி ஓடும். கடைசியா போய் சவுத்துல முட்டி, அந்த வாசம் எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு சவுத்துல முட்டி அது செத்து போகும் அப்படின்னு எழுதியிருக்கிறான். அந்த வாசம் எங்க இருந்து புறப்படுது அப்படின்னு கேட்டா, கொடுமை அதுகிட்டே தான் புறப்படுது. அது அதுகிட்டே இருந்து புறப்படுற வாசனைங்கிறது அதுக்கு தெரியாது. அதனால அது போய் அங்கேயா இங்கேயா இங்கேயா அங்கேயா அங்கேயா இங்கேயா எல்லா இடத்துக்கும் ஓடி கடைசியில கண்டுபிடிக்க முடியலையேன்னு முட்டிக்கிட்டு சாவும்.
இதுதான் இன்னைக்கு எல்லாருமே பண்றாங்க. நீங்க நான் சொல்ற சில சம்பவங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெரியவர்கள் நம்முடைய காஞ்சி மகா பெரியவர்கள். காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒரு வைஷ்ணவர் ஒரு முறை போறாரு. நான் 108 திவ்ய தேசம் போகணும்னு பிரார்த்தனை பண்ணேன். நான் ஒரு 60-70 திவ்ய தேசம் போயிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல எங்க போறேன்னு கேட்டாரு. அவன் ஏதோ ஒரு ஊர் சொல்லி அந்த ஊருக்கு போறேன், நான் அந்த இடத்துக்கு போறேன் அப்படின்னு. மகா பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார், போட வீட்டுக்கு போடா, முதல்ல போ, நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு போ, வீட்டுக்கு போ, புரியுதா, உன் வீட்டுக்கு போ அப்படின்ட்டு. இவன் சும்மா இருக்க வேண்டியது தானே. நேரா வெளியில வந்தான். இன்னும் ஒரு 10-20 வைஷ்ணவர்களை கூப்பிட்டான். நான் அந்த க்ஷேத்திரத்துக்கு போறேன்னு சொன்னேன், பெரியவர் வேண்டான்ட்டாரு. அப்ப ஏன் அதை வேண்டான்னு அவர் சொல்லணும் அப்படின்னு அவங்க கிட்ட போட்டான். ஒண்ணு அவங்க ஒரு 10 பேர் புறப்பட்டு அங்கிருந்து வந்து இவற்றை கேட்டாங்க. அவன் அந்த க்ஷேத்திரம் போறேன்னு சொன்னானாமே, நீங்க வேண்டான்னு சொன்னீங்களாமே, ஏன் சொன்னீங்க, அங்க போக வேண்டான்னு ஏன் சொன்னீங்க? யார் சொன்னாது? அவன் தானே சொன்னான். அவன் வர சொல்லு. அவன் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்டார். ஏண்டா, நான் உனக்கு சொன்னா ஊருக்கு சொன்னா? நான் உனக்கு சொன்னா ஊருக்கு சொன்னா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் போக வேண்டாம் நான் சொல்லல, ஒன்னதான் போக வேண்டாம்னு சொன்னேன். முதல்ல புரியுதா? அந்த க்ஷேத்திரத்துக்கு போகாதேன்னு சொல்லல, ஒன்ன போக வேண்டாம்னு சொன்னேன். புரியுதா? முதல்ல புரிஞ்சுக்கோ. அந்த க்ஷேத்திரத்துக்கு போக வேண்டாம் நான் சொன்ன அர்த்தம் வேற, நீ அலைய வேணாம் நான் சொன்னதுக்கு அர்த்தம் வேற. நான் உனக்கு தான் சொன்னேன் ஒழிய ஊருக்கு சொல்லல, உங்க யாருக்கும் சொல்லல. நீங்க யாரு வேணாலும் அங்க போலாம், நான் யாரையும் சொல்லல, அவனை தான் சொன்னேன். சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னாரு, ஏன் சொன்ன? நீ எங்கெங்கயோ தேடி தேடி போற, என்னைக்கு உனக்குள்ள கடவுளை தேட போறேங்கிறதுக்காகத்தான் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு, நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரு அப்படின்னு சொன்ன. சில பேர் வாழ்க்கை முழுக்க வெளியில 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 தேடி எதையுமே கண்டுபிடிக்க முடியல. என்னைக்கு இந்த இன்னர் டிராவல் அப்படிங்கிறது தொடங்குதோ அன்னைக்கு தான் அவனால தன்னுடைய இயல்பை கண்டுபிடிக்க முடியும். சார், அவன் இப்படி, இவன் இப்படி, அவன் இப்படிங்கிறான், நான் எப்படின்னு யோசிக்கிறானா? என்.எஸ். கிருஷ்ணா ஒரு ஜோக் சொல்வாரு. 2 பேர் உட்கார்ந்து இருப்பான். உட்கார்ந்து சொல்லுவான், அவன் பொண்டாட்டி இப்படி, இவன் பொண்டாட்டி இப்படி, ஊர் கதை பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப என்.எஸ். கிருஷ்ணா அங்கேருந்து வந்து சொல்வாரு, டேய், யார் கதையவோ பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, இப்போ உன் பாக்கெட்டுக்குள்ள எவ்வளவு காசு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பாக்கெட்டுக்குள்ள இவன் சொல்லுவான், தெரியாது அப்படின்பா. உன் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது, பின்ன அவன் வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, உனக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியலையேம்பார். இதேதான் கதை. தனக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரியாம வெளியில எங்கேயோ இருக்கு, வெளியில எங்கேயோ இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும் போது கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க வெளியிலேயே தேடிக்கிட்டு இருப்பீங்க, அது உள்ளுக்குள்ளே இருக்கும். இது இவ்வளவு டஃபா சொல்ல வேணாம், ஈஸியா சொல்ற பாருங்களேன். வாரியார் சாமி ஒரு கதை சொல்வாரு. அதாவது ட்ரெயின்ல ஒரு பெரிய பணக்காரர், யாரு பெரிய பணக்காரர் உட்கார்ந்து, அவர் சும்மா இருந்திருக்கலாம். பொட்டியை திறந்து பர்சில் இருந்து ரூபா நோட்டை எல்லாம் எடுத்து என்றாரு. அவர்கிட்ட இருக்கிறத எதிர்த்தாப்புல உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். எதிர்த்தாப்புல இருந்தவன், என்னடா இவர் இவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, ரயில்ல பிரயாணம் பண்றாரு, பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த எதிர்த்த சீட்ல உட்கார்ந்தவன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கணும். எதிர்த்த சீட்ல இருந்தவன் பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கிறதுக்குள்ள இந்த பணக்காரர் படுத்துட்டார். இவன் என்ன முடிவு பண்ணா, ராத்திரி இவர் பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டு வழியில எங்கேயாவது இறங்கிடணும் அப்படின்னு ராத்திரி முழுக்க தேடுறான் சார். அந்த பணம் எங்க வச்சிருக்கிறாரு, எங்க வச்சிருக்கிறாரு, எங்க வச்சிருக்கிறாருன்னு தேடுறான் சார். கண்டுபிடிக்க முடியவே முடியும் அவனால. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? காலையில எந்திரிச்சு உட்கார்ந்து கரெக்டா என்றாரு. அவரு உட்கார்ந்து எண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவன் சொன்னா, தப்பா நினைக்காதீங்க, இதை கிளப்பிட்டு போலான்ற ஐடியால நான் இருந்தேன். ஆனா எனக்கு ராத்திரி முழுக்க தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனா நீங்க இப்ப காலையில என்றதுனால நான் ஓப்பனா கேட்கிறேன், எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்டான். உன் தலகாணிக்கு கீழே வச்சேன்டான்னு. எவ்வளவு அருமையான கதை. உன் தலகாணிக்கு கீழே வச்சேன்டான்னு. என்ன அர்த்தம்?
எல்லாம் வெளியில தான் தேடுவான ஒழிய நம்ம கிட்ட அது இருக்குங்கிற அறிவு கடைசி வரைக்கும் வரவே வராது. அது நம்ம கிட்டயே பூரணமா இருக்கு. ஆனா நம்ம வெளியிலேயே போய் தேடிக்கிட்டே தான் உட்கார்ந்து இருப்போம். இதை தேடிக்கிட்டே இருக்க வரைக்கும் எங்கேயாவது கிடைக்குமா? ஓன் தலகாணிக்கு கீழே தாண்டா வச்ச. யோசிச்சு பாருங்க. அதை இப்ப நம்ம அப்பா எல்லாம் பயன்படுத்துறான். சினிமா டிக்கெட் ஏதாவது வாங்கினா பையன் புஸ்தகத்துல வச்சிருவான். ஏன்? அதுதான் திறக்கவே மாட்டானே. அவன் என்னைக்குமே அவன் புஸ்தகத்தை திறந்து பார்க்கவே மாட்டானே. அப்படி இறைவன் என்ன பண்றாரா, எங்க வச்சாலும் இவன் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லி அவன் இதயத்துக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்படி அதனால இதுக்கு இப்ப பியூட்டிஃபுல் வேர்ட் எல்லாம் நம்ம சாமியாங்க கொடுத்திருக்காங்க. இன்னர் இன்ஜினியரிங். அதுக்கு என்ன பேரு? இன்னர் இன்ஜினியரிங். நீங்க உங்களுக்குள்ளேயே தேடி அதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய டெக்னிக். இதனுடைய பிதாமகன் யார் தெரியுமா? முதல்ல புத்தா. புத்தாக்கு அப்புறம் அவர் ஆர்டர்ல வந்தவங்க போதி தர்மர், அதே மாதிரி மகாவீர், அதே மாதிரி சித்தர்கள், இவங்க ஆதிசங்கரர் போன்ற மகா ஞானிகள் எல்லாரும் இறைவனை ஆத்மாவுக்குள்ள நாம பார்க்கணும் அப்படிங்கிற வழிமுறையை கத்து கொடுத்தாங்க. ஆனா வெளியில தேடுவது நமக்கு சுலபமா இருக்கு, உள்ள தேடுவது கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், வெளியில தேடிக்கிட்டே இருந்தா மறுபடியும் 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 நம்ம பிறக்க வேண்டி வரும். ஆனா உள்ள தேடியாச்சு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம பிறக்க வேண்டிய நிலைமையே வராது. இதான் நீங்க வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறத பத்தி எந்த தப்புமே இல்லை. நீங்க என்ன தேடிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதை மறுபடியும் தேடுறதுக்காக பிறந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா நீங்க உள்ள தேடி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இந்த உலகத்துல இருக்காது. அப்படிங்கறதுதான் ஞானிகள் நமக்கு வகுத்து கொடுத்த மிகப்பெரிய பாதை. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், தனக்குள்ள தேடி அதை கண்டுபிடிக்கணும். நான் ரெண்டு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த தலைப்புல இருந்து வெளியே வந்துறது நல்லது. நீங்களும் வீட்டுக்கு போகணும். ஏன்னா வெளியே தேடாதீர்கள்னாலும் வீட்டுக்கு தானே போய் ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? வெளியே தான் போய் தேடி ஆகணும். ஒண்ணும் முடியாது. ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த நான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை யார் பயன்படுத்தினாலும் முட்டாள்கள் எப்படி அர்த்தம் பண்றாங்க தெரியுமா? நான் வேணும் தான் முட்டாள்கள் வார்த்தையை போடுறேன். யாராவது நான் சொல்லிட்டாலே அவன் திமிரு புடிச்சவன், அகங்காரம் உள்ளவன், நான் பேசுறான் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. பகவத்கீதையை எடுத்து பாருங்க. நான்கிற வார்த்தைய ரெண்டு அர்த்தத்துல கிருஷ்ண பரமாத்மா பயன்படுத்தி இருப்பார். கீதையை சரியா படிக்கணும். ஒரு சில இடத்துல கிருஷ்ணன் தன்னை நான் சொல்றது அர்ஜுனனுடைய ஃப்ரெண்டு, புரியுதா? கோபிகளுடைய காதலன், புரியுதா? நந்தகோபருடைய மகன், அதாவது தேவகியின் புத்திரன். அதுல நான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். திடீர்னு மாம் ஏகம் சரணம் ரஜ, நான் ஒருவனே எல்லாமாக இருக்கிறேன், என்னிடத்தில் நீ சரணாகதி செய் அப்படிம்பார். அது தேவகி புத்திரன் அல்ல, வசுதேவர் மகன் அல்ல, அது வெறும் அர்ஜுனனுடைய நண்பர் அல்ல. அந்த இடத்துல அவர் நான் என்ன யூஸ் பண்றாருன்னா பரமாத்மாவுடைய குரலாக இருந்து பேசுகிறார்னு பொருள். இந்த அடிப்படையே தெரியாம பல பேரு நான் சொல்லிட்டாலே அது அகங்காரம் நினைக்கிறாங்க. நல்ல கவனிக்கணும். நானுக்கு ரெண்டு டைமென்ஷன் இருக்கு. ஒரு நான் உடம்பு, மனம், நம்முடைய கர்மவினை, இவை சார்ந்த நான். இன்னொரு நிஜமான நான் என்பது நம்மில் மூலமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிற பரமாத்மா. சில நேரத்தில் இந்த நான் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்துறது பை மிஸ்டேக் தப்பா புரிஞ்சுக்கிறவங்க இவர் அகங்காரத்தோட பேசுறார் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு வார்த்தையும் நான் சொல்றது உண்டு. என்ன? அது நானற்ற நான். அதுக்கு பேர் அந்த நானற்ற நான் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிலை. அது புரியாதவங்க இவரெல்லாம் நான் அகங்காரத்துல பேசுறாரு அப்படிம்பாங்க. ரெண்டு உதாரணம் சொல்லிடுறேன். விவேகானந்தர் ஒரு தடவை அவர் வீட்டில இருந்து தெருவில் இறங்கி வேகமா ஓடுறாரு. காலேஜ் படிக்கிற பருவம் அவர். அப்போ காலேஜ் படிக்கிற போது விவேகானந்தர் தெருவில் இறங்கி ஓடுறத பார்த்துட்டு அவங்க தெருக்காரங்க எல்லாம் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லணும். காலில் செருப்பு இல்லாம ஒருத்தன் பெங்கால்ல இறங்கி ஓடுனா துக்க வீட்டுக்கு போறான்னு அர்த்தம், ஒரு சாவு வீட்டுக்கு போறாங்கன்னு அர்த்தம். காலில் செருப்பு போடாம தெருவில் இறங்கி ஓடுனா அவன் யாரும் ஒரு சாவு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை பார்க்கணும்னு புறப்பட்டாரு. திடீர்னு ராமகிருஷ்ணன் ஞாபகம் வந்தது. காலில் செருப்பு போடல, தெருவில் இறங்கி ஓடுறாரு. உடனே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, என்ன நடந்து போச்சு? நீ இப்ப காலில் செருப்பு வேற போடல,
யாரை தேடி போற, என்ன நடந்திருக்குது, என்ன தேடி போற? இதுக்கு விவேகானந்தர் கொடுத்த ரிப்ளை வரலாற்று சிறப்புடைய ரிப்ளை. என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன், என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன். இந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இந்த உலகத்துல கொல்ல முடியாதது நான்கிற அகங்காரம். என்னை கொன்றவர், அதாவது என்னுடைய அகங்காரத்தை கொன்றவர் ராமகிருஷ்ணர். என்னை கொன்றவரை பார்க்க போகிறேன், என்னை கொலை செய்தவரை தரிசிப்பதற்காக நான் போகிறேன் அப்படின்றார். இந்த ஒரு வார்த்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அப்ப நம்முடைய நான்கிறது 2 டைமென்ஷன்ல வரும், அகங்காரத்தால வரும். இப்ப சில பேர்ட்ட கேஷுவலா பேசுங்களேன், ஏய் ஏய் உன் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, ஏய் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ரமணர் பாடுபட்டார், இவன் செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டான். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யாரு, யார்கிட்ட பேசணும் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படிங்கிறான். எவனுமே அந்த வார்த்தை சொல்றதுக்கு தகுதி கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவனுமே பெரிய ஆள் கிடையாது. ஆழமா யோசிச்சா எவனுமே இந்த உலகத்துல பெரிய ஆள் கிடையாது. ஆனா அவன் சொல்றான் நான் யார் தெரியுமா அப்படின்னு. இதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நான் சுலபமா சொல்ல ட்ரை பண்றேன். ஐடென்டிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப நீங்க இந்த நான்கிற ஈகோவே வெட்டிட்டீங்கன்னா, உங்களுடைய நான்கிற ஈகோவை வெட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுங்க. இப்ப எனக்கு நானா ஒரு குறிப்பு வச்சுக்குவேன். சுகி சிவம், பேச்சாளர், குழந்தைகளின் தந்தை, இவனுக்கு கணவன், பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியவர், இது மாதிரி என்னை பத்தி ஒரு 7-8 அபிப்பிராயம் உருவாக்கிக்கிறேன்ல. இது இவ்வளவு நான் கிரியேட் பண்ணிக்கிட்டது தான். ஆனா அது இருக்கிற வரைக்கும் தான் என்னால உலகத்துல வேலை செய்ய முடியும். இதை நானா கிரியேட் பண்ணிக்கிட்டது. இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? அக்யூமுலேட்டட் ஐ. அக்யூமுலேட்டட், நானா அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கிற ஐ அது. இந்த அக்யூமுலேட்டட் ஐ அப்படிங்கிற ஈகோ எனக்கு இல்ல அப்படின்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடும். நான் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னா, சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி, பெரா ஞானி மாதிரி தெருவில் அப்படியே போயிட வேண்டியதுதான். ஏன்னா நம்முடைய நான் போயிடுச்சு. சோ ஓரளவாவது நாம காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த ஐ, நான் அனுமதிக்கப்பட்டது, அகங்காரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்களை நீங்களே காண முடியாம போயிடும் அந்த அகங்காரம் இல்லைன்னா. ஒருத்தன் பூனை வளர்த்தான். வளர்த்த பூனைக்கு பேர் வைக்கணும். அவன் அவனுடைய குரு கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த பூனைக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னா, அவரு ரொம்ப பெரிய ஞானி. அதனால அந்த பூனைக்கு பேர் வச்சார். என்ன பேர் வச்சார் தெரியுங்களா? ஈகோ, அகங்காரம், ஈகோ அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார் அந்த பூனைக்கு. இவன் சந்தோஷமா எடுத்துட்டு வந்துட்டான். உங்களுக்கு எப்பவுமே தெரியும், பூனை 6 மாசத்துக்கு குட்டியா இருக்க வரைக்கும் ஒன்னும் தொந்தரவே கிடையாது. ஆனா வளர்ந்துருச்சுன்னா இம்சை. ஏன்னா அது குட்டி போட ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா இன்னும் 2 பூனையை கூட்டிட்டு வந்துடும், வீடே நரகமாயிடும். இப்ப என்ன போச்சு, இந்த பூனை வளர்ந்துருச்சு. வளர்ந்த உடனே அது ஒரு தடவை குட்டி போட்டா 6 குட்டி 8 குட்டி இட்லி ஒரு ஈடு அவிச்ச மாதிரி இப்படி ஓரமா போட்டு வச்சிடும். இது நீங்க என்ன பண்ணுவீங்க? பையில குடிச்சு கொண்டு போய் விட்டு வருவீங்களா எங்கேயாவது? எப்படி வீட்டுல வச்சுக்கிறது? இவன் போய் குரு கிட்ட கேட்டான், இந்த பூனையோட ரொம்ப இம்சையா இருக்குதுங்க அப்படின்னா. குரு சொன்னாரு, பட இது ஒரு பெரிய விஷயமா, பூனையை கொண்டு போய் எங்கேயா விட்டு வாட அப்படின்னாரு. இவன் உடனே ஒரு பையில எடுத்து அந்த பூனையை போட்டான், மூட்டையா கட்டினான். நேரா போய் ஊர் எல்லையை தாண்டி ரொம்ப தூரம் போய் அப்புறமா ஒரு இடத்துல அந்த பூனையை விட்டுட்டு, சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு அந்த பூனையை விட்டுட்டு அப்புறமா இவன் வழியில போய் ஹோட்டல்ல காபி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனுக்கு முன்னால அது உட்கார்ந்து. அதை விட பியூட்டி, இவனை பார்த்து அது கேட்டுச்சு, ஒய் லேட், லேட்டா வர. இவன் ஷாக் ஆயிட்டான். அப்புறம் சனியை இழிஞ்சு போகுது, போ இங்க இருந்துட்டு போட்டு விட்டுட்டான். அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு இது இம்சை தாங்கல, குரு கிட்ட போனா, கொண்டு போய் விட்டா கூட வந்துருச்சுங்க. முட்டாள், இங்க விட்டா போகுமா? அது கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டு வரணும். உடனே பஸ்ல ஏறி சத்தியமங்கலத்துல இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் போய், கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் இன்னும் கொஞ்சம் எங்கேயாவது இன்டீரியரா போய் ஒரு வயக்காட்டுக்குள்ள அந்த பூனையை விட்டுட்டு
மறுபடியும் பஸ் ஏறி சத்தியமங்கலத்து வீட்டுல வந்து பார்த்தா 15 மினிட்ஸ்க்குள்ள வந்துருச்சு. வந்துட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ, இவன் பார்த்தா இந்த சனி என்ன போக மாட்டேங்குது. இன்னொரு 15 நாள் ஆச்சு, இன்னொரு 6 மாசம் ஆச்சு. இந்த சனியை ஒழிக்கவே முடியலையேன்னு முடிவு பண்ணி அதே குரு கிட்ட கேட்ட உடனே சொன்னார், நீ ஒரு மூளை கட்டவன்டா, திரும்பி வர முடியாத காட்டுல கொண்டு போய் விட்டுவான்னு சொன்னான். சத்தியமங்கலம் ஃபாரஸ்டுக்கு போயிட்டான். வீரப்பன் வீட்டுக்கு பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டான். நேர ஃபாரஸ்ட்ல கொண்டு போய் இதை விட்டுட்டு வந்துடணும், இது திரும்பி வந்துருது அப்படின்னு கொண்டு போய் ஃபாரஸ்ட்ல பைய அவுத்து அந்த பூனையை விட்டுட்டு இவன் திரும்பலாம்னு நினைச்சான். இவனுக்கு டவுட் வந்துருச்சு, இவனுக்கு தெரியல எப்படி இந்த ஃபாரஸ்ட்ல இருந்தேன்னு இவனுக்கு தெரியல. அந்த பூனை இவனை மெஜஸ்டிக்கா அப்படி பார்த்தது. வாட்ஸ் த ப்ராப்ளம்? இவன் சொன்னான், வழி தெரியும் அப்படி. அது பாட்டுக்கு நடந்து போச்சு, பின்னாடியே போயிட்டான். சார் இது சாதாரண கதை இல்லை சார், உங்க நான்கிறத நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா நீங்க யாருன்னு தெரியாத பைத்தியம் ஆயிடுவீங்க. இதுக்கு பேர் ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு பேரு. ஐடென்டிட்டி கிரைசிஸ். நான் யாரு அப்படிங்கறத பத்தி அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, ஒரு ஐ. அந்த ஐ இல்லைன்னா நான் யாருமே இல்லைன்ற லெவலுக்கு போயிட்டா அரைப்பைத்தியமா சுத்த வேண்டியதுதான். இப்ப ரைட், அதுக்காக இந்த ஐ விடாமே இருக்க முடியுமா? நான் விடாம இருக்க முடியுமா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் எப்பவுமே பிலாசபி பேசினா போர் அடிக்கும், அதனால நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பிலாசபியை ஒரு வரியில சொல்றேன், நீங்க புடிச்சுக்கங்க. போல்வால் ஜம்ப் பண்றதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு தெரியுமா? போல்வால் அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீளமான ஒரு மூங்கில் குச்சி வச்சிருப்பாங்க. அந்த நீளமான மூங்கில் குச்சியில அப்படியே தூக்கிட்டு ஓடியாடுவாங்க. ஓடி வந்து பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்கும். அந்த ஹைட்டை நீங்க ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போகணும்னா இந்த குச்சி அப்படி ஒரு ஊனி இவன் என்ன பண்ணுவான், அப்படியே மேல ஹைட்டுக்கு போயிட்டு இந்த குச்சியை இந்த பக்கம் தள்ளிட்டு அதை தாண்டி அந்த பக்கம் போய் விழுந்துருவான். இதுக்கு தான் போல்வால் ஜம்ப் பண்றது அப்படின்னு ஒரு விளையாட்டுக்கு பேரு. நல்ல கவனிங்க, இந்த குச்சி இல்லாம 15 அடி உயரம் போக முடியுமா? போக முடியாது. அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? இந்த குச்சி இல்லாம 15 அடி போக முடியாது. இந்த குச்சியோட அந்த பக்கம் போக முடியுமா? போக முடியாது. இந்த குச்சியை வச்சுதான் மேல வரணும். ஆனா மேல வந்த உடனே அதை ஒரு தள்ளிட்டு அந்தாண்ட போய் விழணும். உங்க நான் வச்சுதான் நீங்க வாழ்க்கையில மேல வரணும். அந்த நானை தூக்கி எறிஞ்சிட்டு தான் போய் சேரணும். இத கத்துக்கிட்டாதான் வாழ்க்கை கத்துக்கிட்டான்னு இருக்கும். ஏன்னா உங்க நான் இல்லைன்னா நீங்க தொலைஞ்சு போயிடுவீங்க. நீங்க யாருமே உங்களுக்கு தெரியாது, நீங்க யாரை தேடுறீங்கன்னு தெரியாது, என்ன தேடுறீங்கன்னு தெரியாது. அதுக்கு உங்களுக்கு ஒரு நான் வேணும். ஆனா அது மூங்கில் குச்சி மாதிரி, அதை புடிச்சுக்கிட்டு மேல போற மாதிரி நீங்க மேல போகணும். ஆனா இறைவனோட போய் கலக்க போகும்போது நான் இன்ன ஜாதி, நான் இன்ன போஸ்ட், நான் இவ்வளவு பெரியவன், நான் இவ்வளவு படிச்சவன், 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. எவனாவது குச்சியை தூக்கிக்கிட்டு அந்த பக்கம் போகணும்னு நினைச்சா அடிபட்டே செத்து போவான், அடிபட்டே செத்து போவான். உங்க ஜாதி, உங்க படிப்பு, உங்க கல்வி, உங்களுடைய ஞானம், உங்களுடைய எல்லாமே இறைவனிடத்தில் வருகிற போது பயனற்றது. யூ பிகம் நத்திங். நீங்க எதுவும் இல்லாத ஆளா கடவுளோட போய் கலக்க முடியும். நீங்க எதுவாக போனாலும் கடவுளோட போய் கலக்க முடியாது. இப்போ இந்த உலகம், பிரபஞ்சம், எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற பரமாத்மா அது எதுவுமே இல்லாத மாதிரி காட்சி அளிக்குது. அப்படி நீங்களும் எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னா அதோட கலப்பது சுலபம். ஆனா அந்த இடத்தை அடையிற வரைக்கும் ஏதோ ஒரு வேதம் படிக்கிறது, உபனிஷதம் படிக்கிறது, விவேகானந்தர் பேச்சு கேட்கறது, வாரியார் பேச்சு கேட்கறது, கொஞ்சம் சமயம்னா என்ன, பூஜைன்னா என்ன, தியானம்னா என்ன, வேதாத்திரி மகரிஷி பேச்சு கேட்கறது, அப்புறம் பெரிய பெரிய மகான்களுடைய கருத்துக்களை போய் கேட்கறது, போய் ஒரு மூச்சை பிடிச்சி உட்காந்து பாக்குறது, அகம் பிரம்மாஸ்மின்னு ட்ரை பண்றது, இதெல்லாம் குச்சி. குச்சி இந்த குச்சியை பிடிச்சி நீங்க மேல போவீங்க, மறந்துடாதீங்க, குச்சியோட போக மாட்டீங்க. குச்சியோட போக மாட்டீங்க. குச்சியை விட்டாதான் போவீங்க, அது அதை விட பெரிய ஆபத்து. குச்சியை விட்டாதான் போவீங்க. இதத்தான் ஒரே வார்த்தை சொல்றான், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமே.
நான் பூனை கதை சொன்னேனே, அந்த கதைக்கு போய் விளக்கம் சொல்லி முடிச்சிடுறேன். இவன் பூனையை முதல்ல கொண்டு போய் எங்க விட்டு வந்தான்? 10 தெரு தள்ளி போய் விட்டு வந்தான். அப்புறமா கொண்டு போய் எங்க விட்டு வந்தான்? கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி போய் விட்டு வந்தான். ரொம்ப எங்க விட ட்ரை பண்ணா? சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல போய் விட ட்ரை பண்ணா. அது மாதிரிதான் நம்ம அகங்காரத்தை உள்ளூர் கோயில்ல விட ட்ரை பண்றோம். அப்புறம் உடனே கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு ஒரே ஒரு வழி திருச்செந்தூர் போறதுதான். இதுக்கு ஒரே வழி ஹிமாச்சல் போறதுதான். இதுக்கு ஒரே வழி நாம இங்கிருந்து ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு இடம் இருக்கு, புனித ஸ்தலம்னு. அங்க போறதுதான், இங்க போறதுதான், மெக்கா போறது, ஜெருசலம் போறது, அங்க போறதுதான், இங்க போறதுதான். இவன் ஈகோவை விடுறதுக்கு அவன் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலத்திலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போற மாதிரி உள்ளூர் சாமி எல்லாம் இவனுக்கு பத்தல. அதனால வெளியூர் சாமி வரைக்கும் போலாம்னு வெளியூர் வரைக்கும் போய் பார்த்தா அப்படியும் பூனைக்குட்டி வந்துருச்சு. பூனைக்குட்டி வந்துருச்சு. கடைசியா பார்த்தா மொத்தமா இங்கெல்லாம் நம்மால விட முடியாது. எப்ப விட முடியும்? உனக்கே நீ இல்லாம போயிட்டா மட்டும்தான் விட முடியும். அதுதான் எல்லையற்ற இறைவனுடைய திருவடி. அங்க போய் தன்னை தொலைச்சா மட்டும்தான், ஏது மற்றவனாக ஆனால் மட்டும்தான் அவனால ஞானத்தை அடைய முடியும். சோ இந்த கதையை அப்படி பொருத்தி பார்க்கணும். நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்முடைய அகங்காரத்தை இழக்காம நம்மால அதை அடைய முடியாது. இது இன்னைய வரைக்கும் பல பேருக்கு புரியல சார். நான் படிச்ச மாதிரி யார் படிச்சா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி யார் போயிட்டு வந்தா. எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு. நம்முடைய கோயில்கள்ல கூட அகங்காரத்தை நீக்குவதற்கான சடங்குகளை விட அகங்காரத்தை வீங்குவதற்கான சடங்குகள் அதிகம் வச்சிருக்காங்க சார். என்னமோ நான் HRNC-ல அட்வைசர்னு ஒரு போஸ்ட் கொடுத்தேன். ஓ, பதவி வந்து விட்டதால் சுகீஷம் ஆடுகிறார். HRNC-ல பெரிய ஒரு மண்ணும் கிடையாது. புளியோதரை திங்கலாம். HRNC அட்வைசர் அப்படின்னா புளியோதரை திங்கலாம், கோயில் பொங்கல் திங்கலாம். நான் ஒரு பாலிசி வச்சிருக்கிறேன், பொங்கல் புளியோதரை கொடுத்துட்டாங்கன்னா பிரசாத்துக்கு சாப்பிட்டா உடனே உண்டியெல்லாம் 50 ரூபா போட்டுருவேன். மாலை போடாதீங்க கேட்க மாட்டாங்க கோயில்ல. மாலை போட்டா உண்டியெல்லாம் 500 ரூபாய் போட்டுருவேன். நான் தங்குறதுக்கு ரூம்னா கூட கோயில் செலவுல ரூம்ல தங்க மாட்டேன். அதுக்கு என்னுடைய கார் டிரைவர் போய் பணத்தை கட்டி அதுக்கு என்ன உண்டோ அந்த பணத்தை கட்டி ரசீது வாங்கி என்ன கொண்டாந்து கொடுத்துடணும் கண்டிப்பா. எதுக்கு இவ்வளவு சொல்ல வர்றேன்? நாம இந்த உலகத்துல ஏதோ ஒரு வகையில கடன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு மறுபடியும் வரணும். அது தீராத கடன் அது. ஆனா என்ன சொல்லுவாங்க, யாரு வேணாலும் எவ்வளவு வேணாலும் பேசுவாங்க. இப்போ நாம ஒரு பெரிய போஸ்டுக்கு போயிட்டோம்னு கோயிலுக்குள்ள போகும்போது எனக்கு துண்டை கட்டு, நாகசுரத்தை கட்டு, என்ன மரியாதையா கூட்டிட்டு போ அப்படின்னா மன்னித்துக்கொள். அகங்கார நீக்கத்துக்கு தோன்றிய கோயில்கள் அகங்கார வீக்கத்துக்கு காரணமாக ஆகிவிட்டன. கோயில்ல உங்களுக்கு கூடுதல் மரியாதை கொடுத்தா தயவு செய்து ஏத்துக்காதீங்க. ஏன்? அதை ஏத்துக்கிறதால நம்முடைய அகங்காரம் கூடி போயிடும். ஒரு கதை இருக்கு சார் நம்ம நாட்டுல, நீங்க எந்த நாட்டிலும் இல்லாத கதை. ராமர்கிட்ட போய் ஒரு நாய் முறையிட்டது ராமர் ஆட்சி காலத்துல, இவன் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு. உடனே ராமர் சொன்னாரு, அப்ப அவனை கூப்பிட்டு தண்டிக்கட்டுமான்னு. வேணாம் அவசரப்படாத, அவனுக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பேன்? நீ என்ன சொல்றியோ கொடுத்துற. கல்லால் அடிக்கணுமா, சவுக்கால் அடிக்கணுமா, அவனை என்ன தண்டனை கொடுக்கணும், நான் ஜெயில வைக்கணுமா என்னன்னு அந்த நாய் சொல்லிச்சு. இது ராமகிருஷ்ணர் கதை. கோயில்ல அரங்காவலராக்கு ராமகிருஷ்ணர் கதை. இவனை கோயில்ல அரங்காவலர் ஆக்குமா? ஏண்டான்னா நீ இப்ப என்ன அவமானப்படுத்தின விஷயம்னா சின்னதா போயிடும். அங்க போய் உட்கார்ந்து தப்பு பண்ணான்னா தண்டனை பெருசா கிடைக்கும். அதனால இவனை எப்படியாவது அங்க கொண்டு போய் உட்காந்து வை. இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுதல். நம்முடைய வழிபடு தலங்கள், நான் இந்த மதம்னு பேசல, எல்லாத்தையும் சேர்த்து தான் பேசுறேன். நம்முடைய வழிபடு தலங்கள் அகங்காரத்தை குறைச்சு இறைவனோடு நம்ம கலக்கணும் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தணும். நான் ரொம்ப பெரிய ஆளுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திட்டா நம்முடைய வழிபாடு அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. அதனால்தான் நம்ம இங்க இந்த மரபுல தண்டனிட்டேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. தண்டனிட்டேன்னா கீழே விழுந்து கும்பிடுறதுக்கு தண்டனிட்டேன்னு பேரு. தண்டனிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தண்டு இப்படி நிக்குது, அகங்காரத்தால நிக்குது. பாருங்க, ஒரு மூங்கில் நிக்குது, நான் அப்படி புடிச்சிருக்கேன். இதை இப்படி கற்பனை பண்ணுங்க. இது ஏன் நிக்குது? நான் புடிச்சிருக்கேன். நான் இது விழுந்துட்ட, நான் விட்டுடுச்சு, விழுந்துடுச்சு.
அது மாதிரி கோயில்ல போய் நான் ஒரு மூங்கில் தண்டு மாதிரி நின்னேன், ஏன்னா நான் பிடிச்சிருக்கு, நான் விட்டுட்டா உன் சன்னதியில விழுந்துட வேண்டியதுதான். இனி நீயா எழுப்புனாதான் உண்டே ஒழிய நானா மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கு தான் தண்டனிட்டுன்னு பேர். அப்ப நமக்குள் இருக்கிற பரிபூர்ணமான பரமாத்மாவை நமக்குள்ள நம்ம தேடணும். எல்லாத்துக்கும் அது பொருந்தும். வீரம் உங்களுக்குள் இருக்கிறது, திறமை உங்களுக்குள் இருக்கிறது, அறிவு உங்களுக்குள் இருக்கிறது, எல்லாமே உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஒரு பிரெட் நீங்க சாப்பிட்ட உடனே அது எலும்பா மாறுது, ரத்தமா மாறுது, தோலா மாறுது. இதெல்லாம் பிரெட்ல இருந்து உடம்புல அப்சர்வ் பண்றதுக்கு வேண்டிய விஷயம் எங்க இருக்குது? உடம்புல இருக்கு, சிஸ்டத்துல இருக்கு, ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு, எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. இந்த உடம்ப கொடுத்த கடவுளே டைஜஷன் ஒரு சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறாரு. இத பிளட் ஆக்கு, இத போனாக்கு, இத தோலாக்கு, இத நரம்பாக்கு பிரிக்கிற சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார். அது மாதிரி நீங்கள் கடவுளை அடைவதற்கான வழியும் உங்களிடமே தரப்பட்டிருக்கிறது. அது வெளியிலிருந்து வருகிற இரவல் சரக்கல்ல, அது உள்ளிருந்து பூக்கிற பூ பூத்தல். எப்படி ஒரு விதையில் பூ ஒளிந்திருக்கிறதோ, எப்படி ஒரு விதையில் இலை ஒளிந்திருக்கிறதோ, எப்படி ஒரு பூவில் ஒரு விதையில் அந்த பூவின் காய் ஒளிந்திருக்கிறதோ, இந்த பூவிலேயே அந்த இனத்தின் எல்லாம் அடங்கி இருக்கிறதோ, அப்படி உங்களுக்குள்ளே இறைவன் முழுமையாக அடங்கி இருக்கிறார். வெளியில் தேடுவதை நிறுத்துங்கள், உள்ளே தேடுங்கள். நன்றி, வணக்கம்.